பிள்ளையா இல்ல சிவபெருமானோட அடியாரா, இந்த ரெண்டுல யாரு முக்கியம்னு வந்தப்ப பெத்த பிள்ளையோட மரணத்தையே மறைச்ச ஒரு உன்னதமான சிவபக்தர் தான் அப்பூதியடிகள். ஒன்று கோலாம் தொடங்குகிற ஒரே ஒரு பதிகம் செத்து போன ஒரு சிறுவனை எப்படி உயிரோட எழுப்புச்சு? பக்திக்கும் மேலான ஒரு தியாகத்தின் கதையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்ன இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் திங்களூர் என்ற ஒரு அழகான கிராமம். அங்கே வாழ்ந்தவர் தான் அப்பூதியடிகள். சிவபக்தியில் சிறந்தவர். அதைவிட பெரிய விசித்திரம் அவரிடம் இருந்தது. அவர் ஒரு அந்தணர். தர்மங்கள் செய்வதிலும் சிவனடியார்களுக்கு உதவுவதிலும் அவருக்கு நிகர் அவரே. அப்பூதியடிகள் திருநாவுக்கரசை நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் சமண மத எதிர்ப்புகளையும் தாண்டி அப்பர் பெருமான் செய்த சிவ தொண்டுகளை கேட்டு அவர் மேல் அளவு கடந்த பக்தி கொண்டார். அந்த பக்தியின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? தான் செய்யும் அனைத்து தர்ம காரியங்களுக்கும் தான் சொந்த பெயரை வைக்காமல் திருநாவுக்கரசர் என்றே பெயர் வைத்தார். அவ்வளவு ஏன், தன் மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசர் என்றும் இளைய மகனுக்கு இளைய திருநாவுக்கரசர் என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். காலம் உருண்டோடியது. ஒரு நாள் அதே திருநாவுக்கரசு பெருமான் சிவத்தல யாத்திரையாக திங்களூர் கிராமத்திற்குள் நுழைந்தார். அங்கு தாகம் தணிக்க அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலில் தன் பெயர் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு அப்பர் வியப்படைந்தார். அப்பர் அங்கிருந்தவர்களிடம், யார் இந்த திருநாவுக்கரசர்? ஏன் இப்பெயர் வைக்கப்பட்டுள்ளது என கேட்டார். அதற்கு அவர்கள், இது அப்பூதியடிகள் செய்தது, அவரிடம் போய் கேளுங்கள் என்றனர். அப்பூதியடிகளின் இல்லத்திற்கு சென்ற அப்பர் ஒரு சிவனடியார் தன் வாசலில் நிற்பதைக் கண்டு ஓடி வந்து உபசரித்தார் அப்பூதியடிகள். அப்பர் கேட்டார், நல்ல காரியங்கள் செய்துள்ளீர், ஆனால் உமது பெயரை வைக்காமல் வேறொருவர் பெயரை வைக்க காரணம் என்ன? இந்த கேள்வியை கேட்டதும் அப்பூதியடிகளுக்கு கோபம் வந்தது. கல்லோடு கட்டி கடலில் போட்ட போதும் நமச்சிவாய பதிகம் பாடிப்பிய அந்த பரமசிவனின் பக்தனை தெரியாதா உங்களுக்கு என்று கேட்டார். அப்போது அப்பர், அப்பூதியடிகளே, நீர் போற்றும் அந்த எளியோன் நான் தான் என்றார். வந்திருப்பது தன் குருநாதர் என்று தெரிந்ததும் அப்பூதியடிகளின் உலகமே நின்றது. ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் வீட்டிற்கு பேராசான் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் அவருக்கு பெரிய விருந்து படைக்க ஏற்பாடு செய்தார். அப்பருக்கு உணவு பரிமாற பெரிய வாழை இலை பறிக்க தோட்டத்திற்கு ஓடினான் மூத்த மகன். விதியின் விளையாட்டு. அங்கே ஒரு நச்சு பாம்பு விஷமுடனே ஏறத் தொடங்கியது. அப்பருக்கு உணவு பரிமாறுவது தடைப்படக்கூடாது என்பதற்காக வலியை தாங்கிக் கொண்டு ஓடி வந்து இலையை தாயிடம் கொடுத்துவிட்டு மயங்கி விழுந்து இறந்தான். மகன் இறந்து விட்டான். ஆனால் இந்த விஷயம் தெரிந்தால் அப்பர் உணவு உண்ண மாட்டார் என்று கருதி சோகத்தை மறைத்து உடலை மறைத்துவிட்டு அப்பருக்கு உணவு பரிமாற வந்தனர். உணவருந்த அமர்ந்த அப்பர், மூத்த மகனை அழையும், அவனுக்கு திருநீர் அளிக்க வேண்டும் என்றார். பெற்றோரால் உண்மையை மறைக்க முடியவில்லை. உண்மை அறிந்த அப்பர் அதிர்ந்தார். உடனே உடலை தூக்கி கொண்டு திங்களூர் சிவன் கோவிலுக்கு சென்றார். ஒன்று கோலாம் என்றும் தொடங்கும் பதிகம் பாடி இறைவனை வேண்டினார். சிவனின் அருளால் விஷம் நீங்கி சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். குரு பக்திக்கு இலக்கணமாக வாழ்ந்த அப்பூதியடிகள் நாயன்மார்களில் ஒருவரானார். ஓம் நம சிவாயா.